வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா நம்ம சொந்த ஊரான நம்ம வெளிநாட்டில் தாங்க இருக்கோம். நம்ம ஊரை விட்டு போயிட்டு எப்பாவது ஒரு டைம் வருவோம். அப்போல்லாம் வந்து பார்த்தா கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். மறுபடியும் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெயில் அடிக்கிற டைமில் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. ஏன்னா வீடு வந்து பார்த்தா நம்ம இதெல்லாம் ஃபுல்லாமே ஓட்டு வீடுன்றதை விட உள்ளே வந்து 2 ரூம் மட்டும்தான் வந்து பார்த்தா கிச்சன் ரூமும் பெட்ரூமும் மட்டும்தான் வந்து பண்ண ஓட்டு வீடு. ஸோ அது வந்து பார்த்தா நல்ல கூலிங்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் சிமெண்ட் சிட்டிலாம் உள்ள வெயில் அடிச்சு பொலன்னு பொழக்குது, எதுவுமே முடிய மாட்டேங்குது. வெளியே வந்து பார்த்து வெளியும் சுற்ற முடிய மாட்டேங்குது, ஃபுல்லாக அனல் காத்தடிக்குது. ஆனால் நல்லா ஜம்முன் இருக்குங்க. அதான் என்ன சொல்ல வந்திருந்தாங்க, நம்ம இங்கே இருக்கும்போது வெயில் அடிச்சு பொழக்குதுங்க, எதுவும் ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வணக்கம் பிரதர். என்னோட நம்ம ராஜஸ்தான் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அந்த கேப் போட்டு சுற்றிட்டு இருக்கா. அது வந்து டிக்கெட் இன்னைக்கு என்ன ப்ளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்மளோட ஹைலைட்ஸ் வீடியோ பார்க்குறது போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இங்கே நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டைப் கார் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேமிலி யூஸ்க்காக வச்சுக்கலாம். கார் வந்துச்சுன்னா எப்படி ஸ்டிக்கிங் அப்படி சொல்லிடுவாங்க, மாடிஃபிகேஷன் எல்லாமே நம்மளும் ரிமூவ் பண்ணிடலாம், ஃபேமிலி யூஸ்க்காக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ராவல் ஃபோக்கஸ்க்காக நமக்கு ஒரு கார் வேணும். அது போக எனக்கு முன்னாடிலேருந்தே ஒரு ஆசை, கார்லேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்லி. அதெல்லாம் ஏசி தானே வசம் அப்படின்னா, ஆக்சுவலி ஏசி போட்டு நம்ம படுத்து தூங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பெட்ரோல் செலவாகும். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தா நம்மளோட சியாஸ் காரில் தெரிஞ்சுது சரியான பெட்ரோல் செலவுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணால் கார் ஓட்டவே வந்து பண்ணால் நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் இசுசுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். அதில் வந்து ஷோரூமில் டிஎல்லாம் இருக்காரு, ஒன்றா வந்து பண்ணால் நம்மளோட இசுசு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிராமங்க, இங்கேருந்து ஷோரூம் வந்து பண்ண கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ஸோ இங்கேருந்து நம்ம 40 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணோம், மறுபடியும் 40 கிலோமீட்டர் மறுபடியும் இங்கே வரணும். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் மட்டுமே 80 கிலோமீட்டர், அப்படி எப்படி ரவுண்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வண்டியை போய் தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து பண்ண ஷோரூமுக்கு வந்து பண்ண கால் பண்ணேன், இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா அப்படின்னு லொக்கேஷன் கேட்டாங்க. நான் லொக்கேஷன் சொன்னேன், எனக்காக வந்து பண்ண எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணால் ஹைலைட்ஸ் பண்ணும்போது நான் டொயோட்டாக்கு தேங்க் பண்ணியிருக்கேன். டிடிஎஃப் காருக்குள்ளே இருக்குங்க. ஆக்சுவலி காரு நல்லா பின்னாடி இருக்கு வச்சுருந்தாங்களா, சீட்டு நல்லா பின்னாடி வச்சு வச்சுருந்தாங்களா, சரி முன்னாடி இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இல்லை, ஆனால் கீழே இல்லை. ஸோ இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பண்ணால் கொஞ்சம் ரேட்டு கம்மியான வண்டி, ஸ்பெக்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இங்கேயே வந்து பண்ணி இந்த டைப் கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர் தானேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே செஞ்சு தான் அதெல்லாம் எப்பவுமே நார்மல் தானேங்க. நீங்கள் எங்கே ஆன் பண்ணுறது இங்கே. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் பைக்கில் டாப் வந்து அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியுமே இருக்குது, மேனுவல் வெஹிக்கிளுமே இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக போட்டு கூட ஓட்டிக்கலாம். பட் அதனால் அந்த ஃபீல் அந்த ஒரு ஃபீல் தான் சூப்பராக இருக்கும். பட் அப்பப்போ நம்ம லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இதுக்கு போட்டு வந்து பார்த்தா மேனுவல் தான். பட் இப்போ மேனுவல் வந்து பார்த்தா டெஸ்ட் ட்ரைவ் நமக்கு தரமாட்டாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ்க்கு வண்டி இல்லை ஆக்சுவலிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் தான் ஓட்ட போகிறோம். அப்பா ஒரு வழியாக வந்துட்டான். வந்தால் ஒரே ஏடியா வரானுங்க, இல்லைன்னா எவனும் வர மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ள நம்ம வேணால் அண்ணனை இறக்கி விட்டுட்டு நம்ம போயிட்டு வருவோமா? அப்படி தான் கணக்கு போயிட்டு நீ. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம தோட்டத்து வழியில் நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்மளோட ஹைலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ரொம்ப டைட் சொல்லிக்க முடியாது, பட் மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தா ரொம்ப ஓரளவுக்கு டைட்டாக இருந்தது. என்னோட நம்ம வந்து ரொம்ப லாங் ரைட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக மேபி ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலி இதை விட ஸ்டேரிங் ப்ராப்ளம் உள்ள வண்டியில் நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னு போய் இவ்வளோ கண்டிஷனாக போது நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டேரிங் டைட்டாக இருக்கே, மற்ற வண்டி மாதிரி இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ இசுசுலேயும் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இசுசுலேயும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. அந்த வண்டி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு டைட் இல்லை, பட் அது ரொம்ப கம்மியாகவும் நினச்சிடக்கூடாது. ஸோ அண்ணா கிட்ட கேட்டாங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி டைட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் ஆமாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டேரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிளில் தான் கொடுப்பாங்களாம், இது வந்து ஒரு ரோடு வெஹிக்கிளாம். ஸோ இன்னொரு ரீசன் சொல்லிட்டீங்க, நான் மழை டைமில் பின்னாடி நம்ம கேரி பண்ணும்போது ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி வராது பிரேக்கிங். ஸோ இது ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இது சஸ்பென்ஷன் எவ்வளோ லீவ்ஸ்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 லீவ்ஸ், ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஆயில் இப்போ 7 லீவ்ஸ் வரைக்கும் எங்களுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னும் 2 லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலேருந்து திரும்ப தெரியவே போயிடுமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஒரு வீலை அதில் தொங்கிடுச்சுனாலும் ரிவர்ஸ் அங்கே எப்படி அப்படி அசால்ட்டாக வர அவர் காட்டு எப்படி காட்டினா தெரியுமா ரிவர். அதெல்லாம் அதை வந்து நம்ம எது காடு மலையிலேருந்து எல்லாமே அவனா அது ஏன் வண்டியில் உனக்கு அப்புறம் கோவம் வரும். இந்த மாதிரி வண்டி தாங்க வேணும். நம்ம இந்த ரோடே நம்மளுக்கு தேவையில்லை தான், போய்க்கலாம் இப்படி போய்க்கலாம். அவர் சொல்லுவீங்க வச்சுங்களா, ஆக்சுவலி இந்த ரோடே நமக்கு தேவையில்லை. அங்கே வந்து 7 லீவ்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் பார்த்தீங்கன்னா 110 பக்கம் கேரி பண்ணிக்கலாம்.
அதாவது ஒரு டன்னே பின்னாடி கேட்கும். சீட் பெல்ட் போடலையா நீங்கள்? கேட்டால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்களே. ஆனால் அவ்வளோதான் ரோடு வந்துடுச்சுங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தா ரோடு போகுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அழுக்கு ஓடி பார்த்துறேன் இந்த ரோட்டில். ரிவர்ஸ் போயிட்டு வாங்கினேன். ரிவர்ஸ் போயிட்டு ஏங்கண்ணே அதை நான் பரப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ? அப்படிதான் நான் மார்க்கெட் வச்சிருக்கேன். அப்படியா? பைக்கு மாட்டிருக்கு. நீ பேசுறது நான் அடிச்சு வரை கழிச்சு தான் பேசுகிறேன். பரவாயில்லையே. பைக்குன்னா குதிக்கிற இடத்துல கிளச்சை பிடிச்சி லைட்டாக இழுத்து ஒரு வீ பண்ணி அப்படியே பறந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு நியூட்டன்லாம் அப்படி இப்படின்லாம் இருக்குங்க. ஃபிசிக்ஸ் கூடலாம் ஒரு கெமிஸ்ட்ரி போட்டு வருது. இந்த வண்டியில் கிளச்சே இல்லை. எப்படி தான் குதிப்பேன்? ஆமாம், இது ஆட்டோமேட்டிக் பைக் இல்லை. அப்படி சப்போஸா அனுவலாக இருந்தாலும் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் வேற எங்கேயாவது போய் நின்றானா எப்பவுமே நான் ரெகுலராக குதிக்கிற இடத்துல குதிச்சுங்க அந்த இடமே இடிச்சு போச்சு. மாப்பிள்ள என்கிட்ட டைம் வேறு கம்மியாக இருக்கு. நிறைய ட்ரிஃப்டே பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. இல்லை, ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு. ஆனால் எரியாதான்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் கேரண்டி பார்த்தோம். எரியாதுன்னு அந்த காரா? ஆமாடா. பண்ணாதீங்க. தள்ளுங்க பாஸ். தள்ளுங்கப்பா. வண்டியில அவர் ஒரு நம்பிக்கையை பாரு. ஏன் பிரேக் போடுறீங்க? பிரேக் போடாதீங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம டிரைவர் கிடையாது, நம்ம ரைடரு. இல்லாட்டி பிரிட்ஜ் பார்த்துட்டா ஏதாவது இப்படி ஆடிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? அது கண்ட்ரோல் பண்ணிடுறீங்களா? இல்லை, நான் பெருசாக கண்டிப்பாக ஆடும். ஆடும். சரிவா, லைட்டாக படிப்பாங்க. ஏன்னாங்க நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கணும். நான் சின்னதாக ஜம்ப் அடிச்சு பார்க்குறேன். ஸ்டேரிங் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இல்லை, இன்னும் கொஞ்சம் குச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நம்ம இருக்கிறது இல்லை. உள்ள போகலாம். எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்க் பேடுக்கு ஒரு 6500 சூப்பர் பைக்குக்கு அதோட ரொம்ப ஜாஸ்திங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. ஏன்டா 1.5 லட்சம் என்ன இருக்கு? அப்படி தூள் டிடிஎஃப் மழை அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. அப்படியே ஆப்போசிட் மழை கொட்டோன்னு கொட்டுதுங்க. ஆனால் தண்ணி அந்த பக்கம் சரியாக தேங்கி நின்றுச்சுங்க. ஒரு இதில் வந்து அப்படியே பறந்து போகுது, ஸ்பிளாஷ் ஆகி. ஸோ வந்து ஆக்சுவலி எப்பவுமே கடவுளுக்கு நான் ரொம்ப ஃபேவரட்டான பிள்ளை. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி கொடை பிடிச்ச பார்த்தா மழை வருது. நான் ஒருத்தர் மீட் பண்ணேன் மதுரையில். அவர்னால தான் இந்த உலகத்துக்கே மழை பெய்யுதுன்னு சொல்கிறாரு. அவர்னாலயா? ஆமாம், நீயான நாளெல்லாம் வந்திருக்காரு அவர். ஸோ வந்து ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இப்படி அப்படி நடந்தாருன்னா மழை வருமா. ஒரு வாட்டி நிறைய ஜூஸ் குடிச்சிட்டாராம். அதனால தான் சென்னையில் சுனாமி வந்துருச்சான். அப்படி வந்து சொன்னாரு. லெஃப்ட் ஓரமா போ. நாய் எங்கே போகலாம்? அவ்வளோதான், லெஃப்ட் எடுத்து போயிடலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி டிடிஎஃப் கார் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ ஓடிச்சுடா. ஆனால் நான் பார்த்தேன், இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எலி மாதிரி வால்லாம் இருந்துச்சு. எலி வால் மாதிரி இருந்துச்சு. மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடிலாம் நினைப்பேன் இதுசு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த லோடு ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சின்ன டெக்கு தான், பெரிய டெக்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதாங்க புரியுது. அது க்ளோஸ் போட்டால் நமக்கு அப்படி தெரியுது. நம்மளோட ஃபுல் பர்பஸ், நம்மளோட ஃபுல் மோட்டிவ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றிட்டு போகிறது தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்காகவும் வாங்குறோங்க. சரிங்களா? ஸோ அண்ட் வந்து சிஎஃப் காருமே இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். அதை நம்ம ஃபேமிலி யூஸ்க்காக வச்சுக்கலாங்க. ஸோ மித்தது அதுக்காக அப்படியே சிஎன்ஜி போட்டு வச்சுக்கலாம். ஆனால் டீசல் வேரியன்ட் ஆனால் நம்ம நம்மளோட டீசல் தான். ஓகே, பெட்ரோல் எல்லாம் கிடையாது. ஹெவி லோட் வெஹிக்கிள் எதுவுமே வந்து ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸில் இருக்குது. சிஎன்ஜி மாடல்ஸில் இருக்குது. சிஎன்ஜி மாடல்ஸில் எஸ்எம்எல் சொல்லிட்டு ஈச்சரில் டாட்டாவில் எல்லாத்துலேயுமே ஹெவி லோடு சிஎன்ஜி ரோடு இது பண்ண முடியாது. டீசல் வெஹிக்கிள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. தூள் ஷேரிங் என்னடா இது இவ்வளவு மழையா? எங்க ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு.
கொஞ்சம் சரி போடா, கொஞ்சம் சரி போடா. கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி கோட்டைங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. பின்னாடி இந்த டெக்ல தண்ணி தேங்கிடுமா? அதாவது நீங்க ஒரே இடத்துல நிறுத்தி வச்சீங்கன்னா ஃபுல்லா தேங்காது, சும்மா இருக்கும் லைட்டா லைட்டா தேங்கிடும். இப்போ அப்போ தேங்க வைக்க முடியுமாண்ணா? தேங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுல கேப் எல்லாம் கொடுத்துருப்போம். ஏன்னா ரொம்ப தேங்கிச்சுன்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தூ பிடிக்கும், ரஸ்ட் ஆயிருங்கிறதுனால நாங்க அப்படி. புரியுதுங்க. இப்போ அந்த கேப் எல்லாம் அடைக்க முடியாது. அதெல்லாம் பண்ணலாம். கீழே ஏதோ ஒரு இது ஷீட் மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணலாம், ஒரு ப்ளூ ஷீட் தார்பாய் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க உள்ள உட்கார்ந்து வைக்கணும். அதுக்குள்ள இல்ல ஊர்ல இப்படி எல்லாம் தண்ணி ரோட்ல எல்லாம் நிக்காதுங்க. நிக்காது. ஆனா இன்னைக்கு என்னடா அது என்ன காரணம்னா அந்த மதுரையில் இருக்க 2 ஜூஸ் குடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அவர் அதை பார்த்த உடனே ஃபீல் பண்ணிடுவாரு. ஐயோ இது என்னடா அதான் எனக்கும் தெரியல. என்னடா ஏங்க பாருக்குங்க, ரோடு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நனைஞ்சிருக்கு. அதாவதுங்க என்ன ஆகி போச்சுன்னாங்க, இங்க நம்ம இருந்தோம்னா இங்க மழை வந்திருக்கும். ஏன்னா நல்லவங்க அங்க ரோல் பண்ணிட்டு இருந்தோம்ல. அதாவது நடந்துருது எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, நல்லவங்க இங்க இருக்காங்களோ அங்கதான் மழை வரும். வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மணி நேரமா வருது. இல்லடா இப்பதான்டா வருது. 1 மணி நேரமா வந்து உங்களுக்கு ரோடு நினையாமே இருக்குமா? டெக்னாலஜி ரோடே பெருசா நினையலைங்க. ஸோ அவ்வளோதாங்க, டெஸ்ட் ட்ரைவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீரியஸ்லி ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் குன் இசுசு. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு கஸ்டமராக நான் ஆயிருக்க வேண்டியது. ஸோ குன்னில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூவில் போய் வாங்கிட்டு இருக்க வேண்டியது. ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க. ஆனால் ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் வேணும், டூரிங்காக வேணும். ஸோ அப்போ பார்ப்போங்க. ஸோ வந்து எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 33 லட்ச ரூபா பக்கம் வருதுங்க. நான் பேஸ் வேரியன்ட் தான் எடுப்பேன். மித்ததெல்லாம் வந்து பண்ணால் நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி சூப்பராக மாற்றிக்கலாம். ஸோ வந்து இன்னும் எவ்வளோ அளவுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம மாற்ற முடியுங்க. ஆனால் அது வந்து எனக்கு தான் நான் லோன் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நான் அது எல்லாமே லோன் ப்ராசஸ். ஓகே தான், என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி நம்ம பசங்க இப்போ நான் என்னோட மாமா பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாட்டி ஹைலைட்ஸ் பார்த்து பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த வண்டியோட மகத்துவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பீரியன்ஸை வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பீரியன்ஸ் மேபி டிசப்டிவ்ல, தோற்றம் ஏமாற்றத்தை தரலாம். நல்ல வண்டி பார்ப்போங்க, நம்ம பிளான் பண்ணுவோம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து லோன் ப்ராசஸை வந்து பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் தெரியும் நம்ம என்ன ஏது. அந்த சிவில் ஸ்கோர்லாம் சூப்பராக வச்சுருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்லி நம்புறேன். பட் அவ்வளோ ரூபாய் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ பார்ப்போங்க என்ன ஏதுன்னு சொல்லி. அது வந்து நமக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அவங்க. ஓகே, நம்ம வீடியோ இது பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக வந்து எங்கள் கூட கோஆர்டினேட் நீங்கள் சூப்பராக எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. ஆக்சுவலி நாங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் என்ன வண்டி நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மூலமாக ரன் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரமாக என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம். நிறைய கார்ஸ் வாங்கணும், நிறைய பைக்ஸ் வாங்கணும். ஸோ வந்து ட்ராவலுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லை சினிமா நம்ம பேசுவாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சி ப்ரோ நினைக்கிறீங்க. பாக்கி கப்பல் கோபி சார் 10 மகன் சேர்ப்பாங்க. லவ் யூ ஸோ மச்.